ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு சூப்பரான ஃபோட்டோ எடிட்டர் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் ஃபோட்டோ எடிட்டர் மூலமாக நீங்கள் பல விஷயங்களை மேற்கொள்ள முடியும். குறிப்பாக இந்த அப்ளிகேஷனுடைய ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை வேறு ஏதாவது சோசியல் மீடியாவிலையோ நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஃபோட்டோவினுடைய குவாலிட்டியை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹை குவாலிட்டியை மாற்றிக்க முடியும். பொதுவாக இப்போ வாட்ஸ்அப்பில் நம்ம இமேஜஸ் ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணும்போது கம்ப்ரஸ் ஆகி தான் நமக்கு வரும். ஸோ அதனுடைய ஒரிஜினல் குவாலிட்டி நமக்கு கிடைக்காது. ஸோ அந்த இமேஜஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் ஹை குவாலிட்டியாக பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த ஆப் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இங்கே பார்க்க முடியும். ஸோ நமக்கு இன்ட்ரோடக்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ பிஃபோர் ஆஃப்டர்னு கொடுத்து ஸோ என்ஹான்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் நல்லா பாருங்கள். இப்போ இந்த பர்டிகுலர் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக ஸோ பிஃபோர் எப்படி இருக்குது, ஆஃப்டர் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் செய்யக்கூடிய முழு முக்கியமான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலரைஸ். ஸோ கலரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டோ இல்லை சம்திங் வேறு ஏதாவது கலர் இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஸோ கலர் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை கலராக மாற்றிடும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மெத்தட் மூலமாக அடுத்ததை பார்க்கலாம். ஸோ பிரிண்ட். ஸோ ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபோட்டோவுக்கும் பதிலாக ஒரு பிரிண்டட் ஃபோட்டோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் மேக் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் இதை பார்க்குறது மூலமாக. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டோரிஸ் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாத்துக்குமே இப்போதைக்கு நான் ஸ்கிப் கொடுத்துட்றேன். இப்போது உங்களுடைய ஃபேஸ்புக்கோ இல்லை இமெயில் ஏதோ ஒன்று நீங்கள் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஜிமெயில் கொடுத்து லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக நம்ம அப்ளிகேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆட்ஸ் வருது. ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ இங்கே நீங்கள் பார்க்க முடியும். ஸோ என்ஹான்ஸ் ப்ளஸ் இது போல் பல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ஹான்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அளவு கேட்கும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஃபோட்டோஸை நீங்கள் இதில் ஆட் பண்ணுங்கள். இப்போது என்னுடைய ஒரு ஃபோட்டோ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஆல்ரெடி ஓரளவுக்கு குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ இதில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் மாற்றிக்க முடியும். ஜஸ்ட் நீங்கள் இங்கே ஓகே கொடுங்க. இல்லைன்னா கிராப் பண்ணணும்னாலும் கிராப் பண்ணிக்க முடியும். இப்போ நான் அதை கிராப் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த அளவுக்கு எனக்கு ஓகே நினைக்கிறேன். ஸோ டிக் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கிரியேட்டிங் டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள், இது ப்ராசஸ் நடக்கும். இந்த அப்ளிகேஷன் மூலமாக முக்கியமாக வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய அந்த லோ குவாலிட்டி இமேஜஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஹை குவாலிட்டிக்கு மாற்றிக்க முடியும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நமக்கு ப்ராசஸ் முடியவும் பார்த்தீங்கன்னா நமக்கு இது போல் ஒரு சில ஆட்ஸ் வரும். இவங்க நீங்கள் டைமிங் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ அதை நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸிட் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸிட் கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் பார்க்க முடியும். ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியுது. இங்கே நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த குவாலிட்டிக்கும் நீங்கள் நல்லா டிஃப்ரென்ஸ் பாருங்கள். நம்ம நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ இருக்கக்கூடிய குவாலிட்டிக்கும் பிஃபோர் குவாலிட்டிக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியுது. ஸோ இதன் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த லோ குவாலிட்டி ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணி ஹை குவாலிட்டியாக நீங்கள் மாற்றி சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகே, இப்போ கம்ப்ளீட்டாக நான் அதை சேவ் கொடுத்துட்டேன் மேலே இருக்கக்கூடிய ஐக்கான் மூலமாக. ஸோ நமக்கு சேவ் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஃபோட்டோ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது ஸோ பிஃபோர் நீங்கள் பார்த்த ஸோ இப்போ நீங்கள் பார்க்க முடியும். பிஃபோர் நீங்கள் பார்த்த இமேஜுக்கும் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இமேஜுக்கும் நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுது. நல்லா ஹை குவாலிட்டியாக நமக்கு டீட்டெயில்ஸ் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த பர்டிகுலர் ஃபோட்டோ எடிட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக இது போல் வீடியோஸ் நீங்கள் கண்டினியூவாக வாட்ச் பண்ணணும்னா நம்மளுடைய சேனல் TechBanner அப்படிங்கிற இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வரக்கூடிய அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் காத்துக்கிட்டே இருக்குது. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் இருந்துச்சுன்னா வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.